எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுகிற அளவிற்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க இல்லை. சுவிசேஷம் அறிவிக்காமல் எழுப்புதல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், ஜெபம் ஒரு மழை மாதிரி தண்ணி பெய்தாலும் அந்த தண்ணீர் செடிகளுக்கு பாய்ச்சப்பட்டாதான் செடி வளரும். மழை பெஞ்சாலும் வளர்ந்துறாரு, செடிக்கு போகணும். அது மாதிரி அவைகளை கொண்டு போய் சேர்க்கிற பணி தான் சுவிசேஷக பணி. அக்டோபர் 1, 2 அரசு விடுமுறை தினத்தன்று விசேஷித்த சுவிசேஷ ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. நேரம் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட் ராஜ், சகோதரி கலா வின்சென்ட் ராஜ், சகோதரர் ஜோனத்தான், சகோதரி ஏஞ்சலின் ஜோனத்தான். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த ஜெப முகாம் தேவனின் சுவிசேஷ திட்டங்களை புரிந்து கொள்வதற்கும் கர்த்தரின் பாதத்தில் ஜெபத்தோடு காத்திருக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். உடனே உங்கள் வருகையை முன்பதிவு செய்ய கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 9498000449 அல்லது கீழே உள்ள இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யுங்கள். soe.jesuslives.in. பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே, உன் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. உன் பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே, உன் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே, உன் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. இயேசுவே நீரே என் கண்மலை, இயேசுவே உமது நிழலிலே மறைந்து கொள்ளுவே, உமது
மாற்றுமே. உங்க பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே, உம் பாத பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. இயேசுவே நீரே என் வைத்தியரே, இயேசுவே நீரே என் வைத்தியரே, உமது சுகம் என்னில் இன்று தாருமே, உமது சுகம் என்னில் இன்று தாருமே, உமது கரம் என்னில் இன்று வையுமே, உமது கரம் என்னில் இன்று வையுமே. உங்க பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே, உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. உங்க பாதப்படியில் என்னை நான் தாழ்த்துகிறேனே, உம் பாதம் பணிந்து உம்மையே உயர்த்திடுவேனே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கம் நிறைந்தவர். இந்த நாளிலையும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 14 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை, சத்தியம் இல்லை? எல்லாரையும் தேவன் பிரகாசிக்க பண்ண முடியாது, எல்லாரையும் கடவுள் பயன்படுத்த முடியாது, உயர்த்த முடியாது. தூங்குகிற நீ தன் தவற உணர்ந்து நான் ஆண்டவர் எதிர்பார்த்த விரும்புகிற மாதிரி வாழலை, உழைக்கலை, செயல்படலைன்னு சொல்லி கண்டுபிடிச்சி இந்த எப்பவும் ரொட்டக்டடாக செய்கிற, காலையில் எழுந்திரிச்சோன்னு இன்றைக்கி என்ன செய்யணும், என்ன சமைக்கணும், யாரை பார்க்கணும், இது ஒரு டியூட்டி. இது இல்லை, இந்த மரித்து போன கிரியைகளே அல்ல. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவார் என்று அவர் ரொம்ப அருமையாய் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். இன்றைக்கி வாழ்கிற உலகத்தில் அநேக மனிதருடைய வாழ்க்கை மறைத்த நிலையில் இருக்குது, உணர்வற்ற நிலை. சிந்தையில் ஆண்டவர் இல்லை, இருதயம் வெறுமையாக இருக்குது, பாட்டு வரல, துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தான் ஆண்டவராகிய தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு, உங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்தாரா, அவரோடு கூட உயிர்ப்பித்தாரா. எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவரில். இயேசுவை பாருங்களே, 33 வருஷம் பூமியில் இருந்தார், 3 வருஷம் ஊழியம் பண்ணி ஜனங்களுக்கு நன்மை செய்தார். அவர் சொல்கிறாரு, அவரை கொலை பண்ணி மாம்சத்தில் சிலுவையில் அரைஞ்சி கொன்னுட்டாங்க, ஆனால் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டாரா. வெளிப்படுத்தல் 1:18 அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றார். 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிச்சிட்டார். இந்த 3 நாளைக்குள்ள பாதாளத்தில் இருந்து அடைக்கப்பட்டிருந்த அத்தனை பேருக்கும், காவலில் இருந்த, பிசாசின் ஆதிக்கத்தில் இருந்த, மௌனமாக இருந்த, துதிக்க முடியாத இடத்தில் இருந்த அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாரா, உயிர்ப்பித்தாரா. அதனால தான் அநேகர் அவரோடு கூட உயிர்த்தெழுந்தாங்கன்னு வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த உயிர்த்த எழுந்த ஆண்டவர் தான் நம்மளை உயிர்ப்பிக்க முடியும், அனல் மூட்ட முடியும், நம்மளை புதுப்பிக்க முடியும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, தூங்குகிற நீ, பாவத்தில் தூங்குற நீ, கனநித்திரையில் தூங்குற நீ, இன்னைக்கு மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவாரா. அதனால தாங்க
மரித்தோருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் மரித்தோருக்கும் சுவிசேஷம். மத்தேயு 11:5 நம்ம எடுத்து வாசித்து பார்த்தால் மரித்தோருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுதுன்னார். இன்னைக்கு அந்த ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கை அர்ப்பணித்தா இந்த சுவிசேஷம், இந்த தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு உங்களை உயிர்ப்பிக்கும், அடல் முள்ளவர்களை மாற்றும், தூக்கத்தை கனநித்திரை அகற்றும், உங்களை எழுந்திருக்கவும் பிரகாசிக்கவும் பண்ணும். இயேசுவை தேடி ஒரு மனுஷன் வந்தான். அவர் செய்கிற ஊழியத்தெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியம் மெச்சிக்கொண்டான். பிடிச்சிருச்சு இயேசுனார் ஊழியம். ஆனால் அவன்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரப்போகிறேன், எங்கே போனாலும் உங்கள் பின்னாடியும் வரப்போகிறேன். ஆனால் ஒரு காரணம், எனக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்க, அவங்க உயிரோடு இருக்கிற வரை நான் வர முடியாது, அவங்கள அடக்கம் பண்ணிட்டு மரணத்துக்கு பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னா. சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, வேலை முடியட்டும் ரிட்டையர்ட் ஆகிடுறேன், அப்புறம் நான் வச்சுக்கிறேன், ஆண்டவருக்கு சேர்த்து ஊழியம் பண்ணிடுவேன், வீடு கட்டிடுறேன், பிள்ளைகளெல்லாம் கரை சேர்த்துடுறேன், பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துறேன். எங்கே நீங்கள் முடிக்க போகிறீங்க? நாளைய நாள் உன்னுடைய நாள் அல்ல, அது கர்த்தருடைய நாள், இன்றைய கிருபை நாள், இன்றைய ரட்சிப்பின் நாள். அப்படி சொல்லி தட்டி கழித்த அந்த மனுஷனை பார்த்து இயேசு சொன்னார், மத்தேயு 8:22, மரித்தோரை அடக்கம் செய்யட்டும், நீ இப்ப என்னை பின்பற்று. இப்ப நீ செய்யாமல், இப்பொழுது எனக்கு ஊழியம் பண்ணாமல், இப்பொழுது நீ என்னை நேசிக்காமல், இப்பொழுது உன் வாழ்க்கை எனக்கு அர்ப்பணிக்காமல் நாளை தினத்துக்கு என்று சாக்கு போக்கு சொல்லாதே. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் அந்த மனிதனை அனல் மூட்டினார், உயிர்ப்பித்தார். அதனால தாங்க பவுல் எழுதுகிறார், தூங்குகிற நீங்கள் மரித்தோரை விட்டு எழுந்திருங்கள், அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களை ஆண்டவராகி தேவன் இந்த நாளில் ஆசீர்வதித்து அற்புதமாக நடத்தப் போகிறார். ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை கட்டளையிடப் போகிறார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, தூங்குகிறவர்களை தட்டி எழுப்பி மரித்து போன அந்த நிலைமையை மாற்றி எழுந்திருக்கவும், ஆண்டவரே பிரகாசிக்கவும், உமது சத்தத்தை கேட்கவும், உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்ய அந்நாட்களில் மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்பார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய சத்தம் இன்றைக்கு உயிர்ப்பிப்பதாக, அனல் மூட்டுவதாக. இந்த நாளில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் வல்லமை இறங்கி நடத்தட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.